காசு இன்னும் ஜாஸ்தி ஆயிடும்னு எதுக்கு வீணான்னு நினைச்சுதான். நாம இந்த வீட்ல முதல் வேலையா ரோஹிணிய காலேஜுக்கும் ரேவதிய ஸ்கூலுக்கும் நல்லபடியா அனுப்பி வைக்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அண்ணி? நான் என்ன யோசிச்சாலும் உங்க நல்லதுக்காக தான் யோசிப்பேன். நம்ம ஆளுகிட்ட நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அவன் நம்மளை கண்டுக்காம ரோஹிணி கிட்டையும் ரேவதி கிட்டையும் பேசிட்டு இருக்காளே, என்ன பண்றது? ஆதிரே, என்னங்க? இங்க வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. இந்த வரேன், நான் வந்துடுறேன். ஆதிரே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாமா. நீ எங்கூட வாமா. வா. என்னக்கா? தெரியல. சரி, நீ இந்த போட்டோ எடுத்துட்டு வா. வா. வாமா ஆதிரே. என்ன மாமா? அம்மா, சொல்லுங்க வந்து உங்ககிட்ட பிரபு விஷயமா கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க மாமா. அதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆதிரைய கொட்டம் இன்னும் காணுமே, என்ன பண்றா? மாமா, என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு மாமா தயங்குறீங்க? இப்ப நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. என் குடும்பத்தோட நல்லது கெட்டதுல எனக்கும் பங்கு இருக்குல்ல. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஆதிரை தான் இவ்வளவு தூரம் சொல்லுதில்ல, தயங்காம சொல்லுதில்ல. சரிம்மா. அம்மா ஆதிரே, நாங்க உன்னை பொண்ணு